ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சில ஹிந்தி வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற எல்லா வேர்ட்ஸுமே நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான வார்த்தைகள். அது கூடவே நம்ம வீட்டில் நடக்கிற சில விசேஷங்களை ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தை பாருங்கள். இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபில்ஹால். ஸோ இப்போதைக்கு இதை வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஃபில்ஹால். ஹிந்தியில் இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபில்ஹால். வழக்கமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு நியமித். சமீபத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹால் ஹீமே. ஸோ அந்த ல சவுண்டுக்கு சமீபத்தில், ப்ராப்பரான தமிழில் சமீபத்தில்னு சொல்லுவோம், பட் பேச்சு வழக்கில் சமீபத்தில் அந்த ல சவுண்டுக்கு தான் ஹிந்தியில் மே வருது. ஸோ சமீபம் அப்படின்னா ஹால் ஹீ. ஸோ சமீபத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹால் ஹீமே அப்படின்றத சொல்லணும். ஸோ வீட்டு விசேஷங்களில் ஃபஸ்ட்டு புதுமனை புகு விழா, அதாவது கிரக பிரவேசம்னு தமிழில் சொல்லுவோம். ஹிந்தியில் கிரக பிரவேஷ். தமிழில் பிரவேசம், ஹிந்தியில் பிரவேஷ். அதுதான் வித்தியாசம். ஸோ கிரக பிரவேஷ். நிச்சயதார்த்தம் அப்படின்னா சஹாயி. ஸோ திருமணம், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஷாதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெப்சைட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் ஷாதி. ஸோ புதுமனை புகு விழா அப்படின்னா கிரக பிரவேஷ், நிச்சயதார்த்தம் அப்படின்னா சஹாயி, திருமணம் அப்படின்னா ஷாதி. அடுத்தது வரவேற்பு, அதாவது ரிசப்ஷன் வைப்பாங்க இல்லையா, அதுக்கு ஸ்வாகத் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது மஞ்சள் நீராட்டு விழா, அதாவது புபர்ட்டி ஃபங்க்ஷன், புனித நீராட்டு விழாவுக்கு யோவன் சமரோக. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னாலே ஹிந்தியில் சமரோக அப்படின்னு சொல்லுவாங்க, சமரோக. ஸோ யோவன் சமரக அப்படின்னா புனித நீராட்டு விழாவை குறிக்குது. வளைகாப்புக்கு கோத் பராயி அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஆண்டு விழா. ஸோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்து 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா செலிப்ரேட் பண்ணுவோம்ல. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வெட்டிங் அனிவர்சரி, கல்யாண நாள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் சால் கிரக. சால் அப்படின்னா வருஷம், சால் கிரக அப்படின்னா ஆண்டு விழா, அந்த வருஷத்தை குறிக்குது. ஸோ எத்தனாவது வருஷமோ அந்த வருஷத்தை ஹிந்தியில் சொல்லிட்டு சால் கிரக அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் அனிவர்சரினா ஏக் சால் கிரக அப்படின்னு சொல்லணும். ஸோ செகண்ட் அனிவர்சரினா 2 சால் கிரக அப்படின்னு சொல்லணும். பெயர் சூட்டும் விழா, அதாவது பேர் வைப்பாங்க இல்லையா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பேர் வைப்பாங்க இல்லையா, அதுக்கு நாம் கரண் சமரக. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னாலே சமரக. பெயர் சூட்டுறதுக்கு நாம் அப்படின்னா பெயர், நாம் காரன் அப்படின்னா பெயர் சூட்டுதல். அந்த விழா சமரக. அன்னப்பிரசனம். ஸோ குழந்தைங்களுக்கு 5-6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் 7வது மாதத்தில் சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு கோயிலில் அந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் வச்சு ஒரு சில இடத்துல கொடுப்பாங்க. அதுக்கு தமிழில் அன்னப்பிரசன்னம்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில் அன்னப்பிரசன்னம். ஸோ அந்த பிரசன்னம்க்கு பதிலாக பிரசன்னம் அப்படின்னு வரும். ஒரு சிலர் அன்னப்பிரசன் அப்படின்றதும் சொல்லுவாங்க. ஸோ ஆண்டு விழா, அதாவது அனிவர்சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு சால் கிரக. பெயர் சூட்டும் விழாவுக்கு நாம்காரன் சமரக. அன்னப்பிரசன்னம் அப்படின்னா அன்னப்பிரசன்னம், இல்லைன்னா அன்னப்பிரசன். அடுத்தது மொட்டை அடிக்கிறதுக்கு முந்தன் சன்ஸ்கார். காது குத்துறதுக்கு கான் சீத்வானே கி ரஸ்ம. ஸோ கான் அப்படின்னாலே காதை கான் அப்படின்னு தான் நம்ம ஹிந்தியில் சொல்லுவோம். கான் சீத்வானே கி ரஸ்ம் அப்படின்னா காது குத்துறது அப்படின்றது அர்த்தம். திறப்பு விழாவுக்கு, அதாவது கடைலாம் திறப்பாங்க, இல்லை அதாவது புதுசாக ஒரு ஓப்பன் பண்ணுறது, வீடு இல்லை, இப்போ பில்டிங்கே கூட ரெண்டல் பர்பஸ்க்காகலாம் திறப்பு விழா பண்ணுவாங்க, அந்த மாதிரி. இது பொதுவாக ஓப்பனிங் செரமனி எல்லாத்துக்குமே உத்காட்டன் சமரக. மொட்டை அடிக்கிறதுக்கு முந்தன் சன்ஸ்கார். காது குத்துறதுக்கு கான் சீத்வானே கி ரஸ். திறப்பு விழாவுக்கு உத்காட்டன் சமரக. அடுத்தது பிறந்தநாள் விழாவுக்கு ஜன்மதின் சமரக. ஸோ ஜன்மதின் அப்படின்னா பிறந்தநாள் அப்படின்றது அர்த்தம். ஃபங்க்ஷன் அப்படின்னாலே சமரக. கோவில் திருவிழாவுக்கு மந்திர் உற்சவ். ஸோ திருவிழா அப்படின்னா உற்சவ், விழா ஃபங்க்ஷன் அப்படின்னா சமரக ஹிந்தியில், திருவிழா அப்படின்னா உற்சவ், மந்திர் அப்படின்னா கோயில், மந்திர் உற்சவ். இறுதி சடங்கு, அதாவது இறந்ததுக்கு அப்புறம் சடங்கு பண்ணுவாங்க இல்லையா, இறுதி சடங்கு, அதுக்கு அந்திம் சன்ஸ்கார். சடங்கு அப்படின்னா சன்ஸ்கார், அந்திம் அப்படின்னா இறுதி அப்படின்றது அர்த்தம். விழா அப்படின்னா சமரக, திருவிழா அப்படின்னா உற்சவ், இறுதி சடங்கு அப்படின்னா சன்ஸ்கார், இறுதி சடங்கு அப்படின்றதுனால அந்திம் சன்ஸ்கார் அப்படின்றது வருது.
ஸோ இப்போ நம்ம பார்த்த விழாக்கள் எல்லாமே வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற மாதிரியான வார்த்தைகள். இது எல்லாமே நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே தமிழில் தான் சொல்லுவோம். ஸோ ஹிந்தியில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் வந்து ஒரு நார்த் சைடு போயிட்டு பேசும்பொழுதும் இல்லை நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்பொழுதும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புகழ்ச்சிக்கு வந்து தாரீஃப், தாரீஃப். ஆசைக்கு இச்சா, இச்சா. துளை அப்படின்னா சேடு, சேடு. புகழ்ச்சி அப்படின்னா தாரீஃப், ஆசை இச்சா, துளை அப்படின்னா சேடு. ஜாதக பொருத்தம்க்கு வந்து குண்டலி மிலன். ஜாதகம் அப்படின்னா வந்து குண்டலி அப்படின்னு சொல்லுவோம். ஜாதக பொருத்தம்க்கு வந்து குண்டலி மிலன் அப்படின்னு சொல்லணும். பொறுமைக்கு வந்து சப்ரு, சப்ரு. வாடகை அப்படின்னா கிராயா, கிராயா. அடுத்தது பலவீனம், அதாவது வீக்னஸ்க்கு வந்து கம்சூர், கம்சூர். வலிமை ஸ்ட்ரென்த்துக்கு வந்து மஜ்பூத், மஜபூத். சாதுவாக இருக்கிறதுக்கு, அதாவது சாஃப்டாக இருக்கிறதுக்கு வந்து நரம், நரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பலவீனம் அப்படின்னா கம்சூர், வலிமை அப்படின்னா மஜ்பூத், சாதுவான அப்படின்னா நரம். அடுத்தது கவனக்குறைவாக இருக்கிறதுக்கு வந்து லாப்ரவாக், லாப்ரவாக. ஞாபகப்படுத்துறதுக்கு வந்து யாது திலாவோ, ஞாபகப்படுத்தணும் ஒருத்தவங்களை சொல்கிறதுக்கு வந்து யாது திலாவோ அப்படின்னு சொல்லணும். இதுவே ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு யாது ரக்கோ, யாது ரக்கோ. யாது அப்படின்னா ஞாபகம், நினைவு அப்படின்றது அர்த்தம். யாது திலாவோ அப்படின்னா ஞாபகப்படுத்து, வச்சுக்கோன்னு சொல்கிறதுக்கு யாது ரக்கோ. அடுத்தது வந்து மறந்துவிடு, அதாவது மறந்துடு அப்படின்னு சொல்கிறதுக்கு பூல் ஜாவோ, பூல் ஜாவோ. ஷேர் பண்ணிக்கோ, அதாவது பகிர்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பாந்தனா, பாந்தனா. சமம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பராபர், பராபர். ஈக்குவலா, ஈவனா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஈக்குவலா இல்லை ஈவனா அப்படின்னு சொல்லுவோம்ல, பராபர். ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னா பாந்தனா. அடுத்தது வந்து தடைக்கு அது வந்து ருக்காவத், ருக்காவத். தடுமாறுறதுக்கு வந்து ஹக்லானா, ஹக்லானா. பெரும்பாலானவை, அதாவது அதிகப்படியானது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அதிகான்ஷ். அதிகப்படியாக வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், மோஸ்ட்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கெலாம் வந்து அதிகான்ஷ், அதிகான்ஷ். அடுத்தது ஒவ்வொன்றும், அதாவது பிரத்யேகமாக, ஒவ்வொன்றும் பிரத்யேகமாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹிந்தியில் வந்து பிரத்யேக் அப்படின்னு சொல்லுவோம், பிரத்யேக். தமிழில் வந்து பிரதியோகம்னு சொல்லுவோம், பிரத்யேக்னு சொல்லுவோம், ஒவ்வொன்றும்னு சொல்லுவோம், எது வேணாலும் சொல்லலாம். அடுத்தது புறக்கணிக்கிறதுக்கு வந்து பகிஷ்கார், பகிஷ்கார். இதுவே வந்து புறக்கணிக்கிறதுக்கு வந்து இன்கார் கர்னாவும் சொல்லுவாங்க, பகிஷ்காரும் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு விஷயத்தப்ப வந்து வேறு நாட்டு வேறு கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறதெல்லாம் வந்து புறக்கணிக்கணும், அந்த பொருட்களை யூஸ் பண்ணுறதெல்லாம் புறக்கணிக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கெலாம் வந்து பகிஷ்கார் அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்லலாம். சடங்குக்கு வந்து சன்ஸ்கார் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ திருவிழா அப்படின்னா உற்சவம்னு பார்த்தோம், விழா அப்படின்னா வந்து சமரக, சடங்கு அப்படின்னா சன்ஸ்கார் அப்படின்றத பார்த்தோம். அந்திம் சன்ஸ்கார் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா, அதுதான். அடுத்தது கற்பனை அப்படின்னா கல்பனா, கல்பனா. ஆர்வம் அப்படின்னா ருச்சி, பிம்பம் அப்படின்னா சவி, சவி. ஸோ நம்மளோட இமேஜ் அப்படியே பிம்பமாக வந்து வரும் இல்லையா, அதுக்கு வந்து தான் சவி அப்படின்றத சொல்கிறது. ஸோ இப்போ நம்ம பார்த்த வார்த்தைகள், நிறைய ஹிந்தி வார்த்தைகள் பார்த்தோம். நம்ம ஃபேமிலியில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்றத பார்த்தோம். இது எல்லாமே உங்களுக்கு நிறைய இடங்களில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.